சிறு கதையொன்றை பார்க்கலாமா? பெற்றால்தான் பிள்ளையா? கவிதாவிற்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஓடிவிட்டன. அந்த வீட்டின் சுவர்களில் தொங்கிய கடிகாரச் சத்தம் மட்டும்தான் அவளது தனிமையை பேசிக் கொண்டிருந்தது. விசேஷம் ஏதுமில்லையா என்ற அக்கம்பக்கத்தினரின் மெல்லிய விசாரணைகள் காலப்போக்கில் கூர்மையான ஈட்டிகளாக மாறி மெலடி என்ற ஒற்றைச் சொல்லில் வந்து நின்றன. சுபகாரியங்களில் அவள் ஒதுக்கி வைக்கப்பட்டாள். சுற்றி இருப்பவர்களின் பார்வையில் அவள் ஒரு குறையுள்ளவளாகவே சித்தரிக்கப்பட்டாள். கணவன் ரவி அன்பானவன்தான் என்றாலும் ஊர்வாய்க்கு பயந்து அவனும் சில நேரங்களில் மௌனமாகி விடுவான். அன்று ஒரு மழைக்காலம். கவிதா வீட்டு வாசலில் அமர்ந்திருந்த போது தெருவோரம் இருந்த ஒரு சிறுமி மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டாள். அந்த சிறுமி அந்த ஊரில் ஆதரவற்றவளாக தெரிந்த ஒரு பிச்சைக்காரியின் மகள். கவிதா பதறிப்போய் ஓடிச் சென்று அந்த சிறுமியை உள்ளே அழைத்து வந்தாள். அவளுக்கு தன் சேலையால் தலை துடைத்து சூடாக பால் கொடுத்தாள். அந்த சிறுமி அவளது மடியில் தலை சாய்த்து அம்மா என மெல்லிதாக அழைத்தாள். அந்த ஒரு வார்த்தை கவிதாவின் இதயத்தில் 1000 பூக்கள் பூத்தது போன்ற உணர்வை தந்தது. அன்று முதல் கவிதா தன் வீட்டின் கதவுகளை திறந்தாள். ஊரில் இருந்த ஏழை எளிய குழந்தைகள், ஆதரவற்ற சிறுவர்கள் என அனைவரும் கவிதாவின் வீட்டுக்கு வரத் தொடங்கினர். அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தாள், உணவு ஊட்டினாள், அவர்களின் காயங்களுக்கு மருந்திட்டாள். ஊரார் அவளை மெலடி என்று அழைத்த அதே வாயால் இப்போது என்னை என்று அழைக்கத் தொடங்கினர். ஒரு நாள் ரவி கேட்டான், கவிதா, உனக்கு நம் சொந்த குழந்தை இல்லையே என்ற வருத்தமில்லையா? கவிதா புன்னகையுடன் சொன்னாள், ஒரு குழந்தையை பெற்றால் மட்டும்தான் தாயா? அன்பை சொரியத் தெரிந்த ஒவ்வொரு பெண்ணும் தாய்தான். என் கருப்பை காலியாக இருக்கலாம், ஆனால் என் இதயம் ஊரே கொள்ளும் அளவிற்கு பிள்ளைகளால் நிறைந்திருக்கின்றது. இனி யாராவது என்னை மெலடி என்று சொன்னால் வருத்தப்பட மாட்டேன். ஏனென்றால் நான் ஒரு தாயாக பிறந்து விட்டேன். அன்பு சுரக்கும் இடத்தில் வறட்சிக்கு இடமில்லை என்பதை அந்த ஊர் அன்று உணர்ந்து கொண்டது.